வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது எக்ஸாம் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸ் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 30 to 35 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். உண்மையான ஒரு எக்ஸாம் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்ற தீம்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அதை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் துஷாரா. இவங்க ஸ்டார்டிங்லேயே அதித்திய கடத்திடுறாங்க. ஆதித்யா ஆக்சுவலா ஒரு டிஎஸ்பியா இருக்காங்க. ஒரு புது இடத்துல சார்ஜ் எடுக்கிறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கடத்தல் சம்பவம் நடக்குது. அண்ட் அவங்க பிளேஸுக்கு திருப்பி துஷாரா ஆள் மாறாட்டம் பண்ணி அங்க போறாங்க. எதுக்காக போறாங்கன்னா இந்த எக்ஸாம் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணதான். அது என்ன மாதிரியான எக்ஸாம் ஸ்கேம், அதனால துஷாரா எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அண்ட் ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த குமரேசனின் கதை என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்குலாம் என்ன முடிவு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மையான எக்ஸாம் ஸ்கேமை மையமா வச்சு இந்த கதையை பில்ட் பண்ணது அப்படின்றது ஒரு ரெலவெண்டான ஃபீலிங்கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த மாதிரி ஆம்பிஷனோட இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டரா துஷாரா கேரக்டரை நீட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல நடக்கக்கூடிய அந்த ஆள் மாறாட்டம் அப்படின்றதே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இனிஷியலா அந்த சீரீஸை பில்ட் பண்ண விதம் அப்படின்றதும் ஒரு மாதிரி எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி குமரேசன் அப்படின்றவரோட கதையை காட்டுவாங்க. சோ யார் அவரு அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு எபிசோடோட எண்ட்லயுமே பாத்தீங்கன்னா துஷாரா ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க. சோ அதுல இருந்து அவங்க தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பரபரப்புலயே முடிச்சிருப்பாங்க. இது ஒரு 2 எபிசோட்ஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் போக போக இதே பேட்டர்ன் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேரக்டரையுமே பில்டப் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. பட் அவங்களுக்கான அந்த முடிவு அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. உதாரணத்துக்கு அப்பாஸ் கேரக்டரா இருக்கட்டும், ஏன் அந்த குமரேசன் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஸ்கேம இவ்வளவு சிம்பிளாவா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இவங்க எக்ஸ்போஸ் பண்ண விதத்தை பார்க்கும் போது இருந்துச்சு. அதாவது நல்ல ஒரு இன்டென்ஷனு, பில்டப் பண்ண விதம்லாம் சூப்பரு. பட் கொண்டு போன விதம் அண்ட் முடிச்ச விதம் அப்படின்றது ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி ஆவரேஜ் சீரிஸ். என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.